எல்லாருக்கும் வணக்கங்க. நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற வரகரிசியும் மரவள்ளி கிழங்கையும் வச்சுட்டு ஹெல்த்தியான அடை குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி செய்கிறது, அதையே கிறிஸ்பியாக ரோஸ்ட் மாதிரி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு நான் சட்னியும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மரவள்ளி கிழங்கு வாங்கும்போது ஃப்ரெஷ்ஷாக பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி ஒயிட் கலரில் இருக்கணும். பச்சை கோடுகள் இருந்தால் அதை தவிர்த்துடுங்க. மரவள்ளி கிழங்கை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற தோலை நீக்கிட்டு பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாங்க. எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபைனாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மில்லட் வாரத்தில் 2 தடவையாவது உணவில் சேர்க்குறது ரொம்பவே நல்லதுங்க. நான் இன்றைக்கி வரகரிசி 1 கப் எடுத்திருக்கேங்க. அதுக்கு உளுந்து 1/4 கப் எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பு அதை விட கம்மியாக 1/2 டேபிள் ஸ்பூன் போல் எடுத்துக்கோங்க. துவரம் பருப்பும் 1/2 டேபிள் ஸ்பூன் அதையும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. மில்லட் எப்போவுமே கழுவு நிறைய அழுக்கு சேர்ந்துருக்குங்க. தண்ணி நிறைய கழுவி நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். 4லிருந்து 5 தடவையாவது நீங்கள் கழுவி எடுக்கிற மாதிரி இருக்குங்க. இந்த மாதிரி அழுக்குகள் இல்லாமல் எல்லோ கலர் இல்லாமல் நல்லா பளிச்சுன்னு தண்ணி க்ளீன் ஆகிற வரைக்கும் நல்லா கழுவி எடுத்துகிட்டு காஞ்ச மிளகாய் நான் 7 எடுத்திருக்கேங்க. அதோட சீரகம் 1/2 டீஸ்பூன், மிளகு 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை இலைகள் சேர்த்து இதோடையே ஊற வச்சுக்கோங்க. கட் பண்ண கிழங்க தனியாக வச்சுட்டு இந்த ஊற வச்ச அரிசியை 4 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்குங்க. இதை மிக்சியில் ஆட் பண்ணி நல்லா ஒரு 70% அரைச்சி எடுத்துக்கோங்க. கிழங்கு உப்பு சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போது கிழங்கு பெருசாக கட் பண்ணியிருந்தீங்கன்னா தனியாக அரைச்சி எடுத்துகிட்டு சின்ன ஜாரில் போட்டு அதுக்கப்புறம் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாவை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அதோட பெருங்காயத்தூள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. வாசனையாக இருக்கிறதுக்காக பெருங்காயத்தூள் போட்டிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க அடை. இதை ஒரு 4 மணி நேரம் புளிக்க விடணுங்க. உளுந்து சேர்த்துருக்கிறதுனால ஒரு 4 மணி நேரம் கழித்து தோசை வாங்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. 4 மணி நேரத்துக்கு அப்புறம் பெரிய வெங்காயம் 2, பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை இலைகள் பொடியாக நறுக்கிட்டு இதை ஆயிலில் ஃப்ரை பண்ணி இதோட சேர்க்க போகிறேங்க. ஆயில் ஊற்றிட்டு கடுகு நல்லா பொரிய விடுங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதை மாவோடு சேர்த்துடலாங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுக்கோங்க. அடை கன்சிஸ்டன்சிக்கு வேணும்னா திக்காக எடுத்துக்கோங்க. இல்லை பேப்பர் ரோஸ்ட் மாதிரி வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தோசை வாத்துக்கலாங்க. மாவு அரைக்கும் போது ரொம்ப நைஸாக அரைக்காமல் ஓரளவுக்கு கொஞ்சம் குறவரப்பாக அரைச்சிங்கன்னா அடை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நெய் இல்லை ஆயில் தாராளமாக விட்டுக்கோங்க. ரொம்ப வாசனையாக டேஸ்டியாக குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குங்க இந்த வரகரிசி மரவள்ளி கிழங்கு தோசை. இதோட சட்னி இல்லை சாம்பார் எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாங்க. பொடி இருந்தால் கூட ரொம்பவே குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லா தோசைகளும் இந்த மாதிரி கிறிஸ்பியாக வேணுன்னா கிறிஸ்பியாக எடுத்துக்கலாம், இல்லை அடையாக வேணுன்னா அடையாக எடுத்துக்கலாம். நான் 2 மெத்தேடையும் காமிச்சிருக்கேன். இதுக்கு ஒரு சட்னி நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேங்க. ரொம்ப சிம்பிளான சட்னி தான். தேங்காய் 1/2 கப் எடுத்திருக்கேன். டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, உப்பு, பச்சை மிளகாய் 4, இஞ்சி துண்டு 1, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த சட்னி திக்காக அப்படியே தண்ணி எதுவும் ஊற்றாமல் தாளிக்காமல் அப்படியே கெட்டி சட்னியாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க அடையோட. இந்த ரெசிபி நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இனி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.